له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா முன் சென்ற உம்மத்தினர்களின் மீது சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கியதைப் போல் இந்த உம்மத்தினரின் மீதும் அல்லாஹ் சில வணக்கங்களை ஃபர்லாய் கட்டாய கடமையாய் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனால் நம்மீது அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கங்களை சிரமமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவற்றை எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ, இலகுபடுத்த முடியுமோ, லேசுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் லேசுபடுத்தியிருக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம். தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுவிட்டு 50 நேரமாக இருந்த தொழுகைகளை 5 வேளை தொழுகையாய் அல்லாஹ் சுருக்கி கொடுத்திருப்பது என்பது தொழுகையை அல்லாஹ் லேசுபடுத்தியதற்கு உதாரணம். ஜகாத் கொடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் ஜகாத்தாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. சம்பாதிப்பதில் பாதியை தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. 1/3 தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. 25% நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்றும் சொல்லவில்லை. நீங்கள் சம்பாதிப்பதில் 2.5% மாத்திரம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி ஜகாத்தை இலகுபடுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொழுகையை எப்படி லேசுபடுத்தினானோ, ஜகாத்தை எப்படி அல்லாஹ் லேசுபடுத்தினானோ, அதுபோல் ஹஜ் என்கிற வழிபாடையும் வணக்கத்தையும் அல்லாஹ் லேசுபடுத்தி இருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் ஹஜ்ஜை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யார் ஹஜ் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் மீது ஹஜ் செய்வது கடமை என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. எல்லோரையும் பார்த்து தொழுங்கள் என்று சொன்ன இறைவன் எல்லோரையும் ஹஜ் செய்யும்படி உத்தரவிடவில்லை. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் ஹஜ் செய்வது கடமை. பொருளாதார ரீதியாகவும் சக்தி பெற்றிருக்க வேண்டும், உடல் ரீதியாகவும் சக்தி பெற்றிருக்க வேண்டும். யார் வசதி வாய்ப்பு படைத்தவராக இருக்கிறாரோ, ஆரோக்கியம் பெற்றவராகவும் இருக்கிறாரோ அவர் மீதுதான் ஹஜ் செய்வது கடமை என்று சொல்லி இந்த வசனத்தின் கீழ் விளக்க உரையாளர்கள் நமக்கு எழுதி கொடுக்கிறார்கள். எல்லோரின் மீதும் ஹஜ் கடமை இல்லை, குறிப்பிட்ட நபர்களின் மீது, வசதி வாய்ப்பும் ஆரோக்கியம் பெற்றவரின் மீதே ஹஜ் கடமை என்று சொல்லியிருப்பது அல்லாஹ் ஹஜ்ஜை லேசுபடுத்தி இருக்கிறான் என்று சொல்லலாம். இன்னமும் கொஞ்சம் சிந்தித்தால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக வேண்டுமானாலும் இருக்கலாம்,
வருடம் வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கு அவர்களிடத்தில் தேவையான பொருளாதாரம் இருந்தாலும் கூட வாழ்நாட்களில் ஒரே ஒரு முறை ஹஜ்ஜு செய்துவிட்டால் ஹஜ்ஜி என்கிற கடமை அவர் மீது இருந்து நீங்கிவிடும். மீண்டும் ஹஜ்ஜு செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமோ நிர்பந்தமோ அவரிடத்தில் இல்லை. இது அல்லாஹ் ஹஜ்ஜை லேசுபடுத்தியிருக்கிறான் என்பதை புரியலாம். இன்னமும் சொல்வதென்றால், ஒருவருக்கு பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை, வயது முதிர்வின் காரணமாக ஹஜ்ஜு செய்ய முடியவில்லை. இப்பொழுது இவருக்கு பகரமாய் இன்னொருவர் ஹஜ்ஜு செய்யலாமா? அப்படி செய்தால் இவருடைய ஹஜ்ஜி நிறைவேறிவிடுமா என்றால் மார்க்கம் சொல்கிறது, ஆம், அவருடைய ஹஜ்ஜி நிறைவேறிவிடும். அவருக்கு பகரமாய் இன்னொருவர் ஹஜ்ஜு செய்யலாம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், நாயகமே, என் தந்தைக்கு உடல் நலம், என் தந்தை முதியவராய் இருக்கிறார், வாகனிப்பதற்கு அவருடைய உடலெல்லாம் ஒத்துழைக்காது, எனவே அவருக்கு பகரமாய் நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்டபோது, நாம் தாராளமாய் செய்யலாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஹஜ்ஜி என்கிற வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். கடமையாக்கியதோடு மட்டுமல்லாமல் அதை எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ, லேசுபடுத்த முடியுமோ, இழகுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் இழகுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமல் ஹஜ்ஜி என்பதை புரிய வேண்டும். எளிமையான அமல் மாத்திரம் ஹஜ்ஜு அல்ல, மகத்துவங்களும் பல்வேறு சிறப்புகளும் நிறைந்த அமல் ஹஜ்ஜு. ஹஜ்ஜை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமயங்களில் ஜிஹாதோடு ஒப்பிட்டு ஜிஹாதுக்கு நிகராய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத் அஃலல் அல் அமல், அல்லாஹ்விற்காக வேண்டி போராடுவது என்பது, போர் செய்வது என்பது, யுத்தகளத்தில் களம் இறங்கி போராடுவது, அது மிகச்சிறந்த அமலாய், அமல்களிலேயே உன்னதம் நிறைந்ததாய் நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் ஜிஹாதுக்கு வரலாமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது பெருமானார் சொன்ன வார்த்தை, அஃலல் அல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், ஜிஹாது புனிதம் நிறைந்ததுதான், அது சிறந்ததுதான். ஆனால் அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதுகளிலே மிகச்சிறந்தது எது தெரியுமா? ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்வது என்று பெருமானார் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகம் இதை சொன்னதற்கு பின்பு என் வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜை கூட விடவில்லை. ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கஅபத்துல்லாவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராய், ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு மனிதராய் நான் இருந்தேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே, நான் எப்படிப்பட்ட மனிதன் என்றால், துணிவு குறைவாக உள்ள மனிதன், பலகீனமான மனிதன், யுத்தகலத்தில் இறங்கி எதிரிகளோ எதிர்த்து சண்டை போடுகிற அளவிற்கு துணிச்சலோ சக்தியோ என்னிடத்தில் கிடையாது, அதனால் யுத்தத்தில் என்னால் பங்கு கொள்ள முடியாது என்று சொல்லி தன் கவலையை வெளிப்படுத்திய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலும்ம இலா ஜிஹாதின் லா ஷௌகத ஃபீஹி, எந்த விதமான சிரமமும் இல்லாத, கஷ்டமும் இல்லாத ஒரு ஜிஹாதை நோக்கி நீ விரைந்து வா, அதுதான் அல் ஹஜ், அதுதான் ஹஜ்ஜி என்பதாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஜிஹாது எவ்வளவு பெரிய உன்னதம் நிறைந்த அமலாய் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி தன் உயிரை கூட தியாகம் செய்வதற்காக வேண்டி துணிந்து இறங்கக்கூடியவர்கள் தான் யுத்தகலத்தில் பங்கேற்பவர். அப்பேற்பட்ட அமலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை ஒப்பீடு செய்து அதை நிகராக வைத்து பெருமானார் பேசுகிறார்கள் என்றால் ஹஜ்ஜி எவ்வளவு உன்னதம் நிறைந்த அமல், மாண்பு நிறைந்த அமல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு மாண்புகளும் இவ்வளவு சிறப்புகளும் ஹஜ்ஜுக்கு இருந்த போதும் இன்றைக்கு வசதி வாய்ப்பும் ஆரோக்கியமும் பெற்றிருந்தாலும் கூட பின்னாட்களில் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம், கொஞ்சம் வயது முதிர்வு ஏற்பட்டதற்கு பின்பாய் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம் என்று ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடிய நபர்கள் என்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். உடனுக்குடனாய் செய்ய வேண்டிய காரியம்தான் ஹஜ்ஜும் கூட. மற்ற இபாதத்துகள் எப்படி உடனுக்குடனாய் செய்ய வேண்டுமோ அதுபோல் ஹஜ்ஜு என்பது விரைவுபடுத்த வேண்டிய அமல். ஆனால்
இன்றைக்கு தள்ளி போடப்படக்கூடிய ஒரு அமலாய், வாழ்நாட்களில் கடைசியில் செய்தால் போதும் என்கிற ஒரு அமலை போன்று இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜின் மீது உண்டான ஆசை என்பது குறைந்து விட்டதின் காரணமாய், காதல் என்பது இல்லாமல் போய்விட்டதின் காரணமாய் பின்னாட்களில் செய்து கொள்ளலாம் என்கிற மனப்பான்மை இன்றைக்கு வந்திருக்கிறது. யாருக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது அதிகம் நேசம் இருக்குமோ, காதல் இருக்குமோ, அவர் விரைவாய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்றும் பிரியப்படுவார். காரணம், ஹஜ்ஜி என்பது இறைவனின் மீது யார் காதல் வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது உண்டான காதலில் யார் மூழ்கி இருக்கிறார்களோ, அந்த காதல் வேட்கையை தணித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கடமையாக்கிய அமல்தான் ஹஜ்ஜி என்பது. அல்லாஹ்வை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் அவனுடைய இல்லத்தை வலம் வருகிற போது, அவனுடைய அடையாள சின்னமான அந்த இல்லத்தை நான் வலம் வருகிற போது, அதை தொடுகிற போது, அதை முத்தமிடுகிற போது, அல்லாஹ்வின் மீது கொண்டுண்டான அந்த காதலின் வேட்கை என்பது கொஞ்சம் தனியும், என்னுடைய உள்ளம் என்பது கொஞ்சம் ஆசுவாசப்படும். அதற்குத்தான் அல்லாஹ் ஒரு இறை காதல் பயணமாய் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். லைலா மஜ்னுடைய காதல் கதையிலே வரும், மஜ்னூனிடத்தில் கேட்கப்படும், எப்பொழுது பார்த்தாலும் லைலாவினுடைய வீட்டுச் சுவற்றை நீ முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாயே, எதற்காக இப்படி செய்கிறாய்? பைத்தியக்காரத்தனமாக, முட்டாள்தனமாக வல்லவா இருக்கிறது என்று மஜ்னூனிடத்தில் கேட்கப்படும். அப்பொழுது மஜ்னூன் கூறிய பதில், அமுர்ரு அல தியாரி தியாரி லைலா உகப்பிலு தல் ஜிதார வதல் ஜிதார வமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்பி வலாக்கின் ஹுப்பு மன் சகனத் தியாரா. நான் லைலாவின் வீட்டுச் சுவட்டை கடந்து செல்கிறேன். கடந்து செல்கிற போதெல்லாம் அந்த வீட்டின் சுவட்டை ஒரு பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் முத்தமிட்டு கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா முத்தமிடுகிறேன்? அந்த சுவற்றின் மீது உண்டான பிரியத்தினால் நான் முத்தமிடவில்லை. அந்த சுவற்றினுடைய காதல் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளவில்லை. வலாக்கின் ஹுப்புமன் சகனத் தியாரா, அந்த சுவற்றுக்கு சொந்தக்காரியான லைலாவின் மீது கொண்ட காதலினால் அந்த சுவற்றின் மீது முத்தமிடுகிறேன் என்று மஜ்னூன் கூறுவான். லைலாவின் மீது கொண்ட காதலினால் லைலாவின் வீட்டுச் சுவற்றை மஜ்னூன் முத்தமிட்டான். அதுபோல்தான் அல்லாஹுவின் மீது கொண்ட காதலினால் அல்லாஹுவின் நேசர்கள், அல்லாஹுவின் காதலர்கள், ஆஷிக்கீன்கள் கஅபா என்கிற அல்லாஹுவினுடைய இல்லத்தை, அவனுடைய அடையாள சின்னத்தை நோக்கி விரைகிறார்கள். பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதை கட்டி தழுவுகிறார்கள், அதை முத்தமிடுகிறார்கள். காரணம், ஆஷிக்கீன்களுடைய பயணம் ஹஜ்ஜி என்பதை நாம் புரிய வேண்டும். யார் அல்லாஹ்வின் மீது அளப்பரிய அன்பையும் காதலையும் கொண்டிருப்பார்களோ அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார். தன் வாழ்நாட்களில் எவ்வளவு சீக்கிரமாய் விரைவாய் ஹஜ்ஜி என்கிற கடமையை செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் விரைவுபடுத்துவார். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அறிவு களஞ்சியம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 96 அவருடைய வயது 16 வயதை எட்டிய போது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் ஹஜ்ஜை செய்கிறார்கள். அதற்கு பின்பு இந்த உலகத்தில் 54 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள். அடுத்து தொடர்ந்து 54 ஆண்டுகளும் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜி செய்தார்கள். தன் ஆயில் 55 ஹஜ்ஜுகளை இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். மிகப்பெரிய முஹத்திஸ் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 197 அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். தன் தோழர்களோடு இருக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு ஒரு தூணிலே அவர்கள் சாய்ந்தவர்களாய் அவர்கள் சொல்கிறார்கள் தோழர்களை நோக்கி, நான் இந்த இடத்திற்கு 70 ஆண்டு காலமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். 70 ஹஜ்ஜுகளை செஞ்சிருக்கிறேன். தொடர்ந்து 70 ஆண்டுகள் வருகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த காபத்துல்லாவிற்கு வருகிற போது, ஹரம் ஷரீஃபுக்கு மக்காவிற்கு நான் வருகிற போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யேன், அல்லாஹும்ம லா தஜ்அல்ஹு ஆகிரல் அஹ்தி மின் ஹாதல் மகான். இந்த இடத்திற்கு நான் வருவதை, இந்த பயணத்தையே கடைசி பயணமாய் ஆக்கிவிடாதே ரப்பே. மீண்டும் மீண்டும் இந்த இல்லத்திற்கு, உன்னுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று நான் துஆ செய்வேன். அந்த பரக்கத்தால் அடுத்த ஆண்டு நான் வருவேன். தொடர்ந்து 70 முறை இந்த இடத்திற்கு வந்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ்விடத்தில் நான் அதிகமாய் கேட்டுவிட்டேன். இதற்கு மேலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாயிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு நான் கேட்க மாட்டேன் என்றார்கள்.
வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த ஆண்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். 4 மாதம் உயிரோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று எழுதுகிறார்கள். போன இடம்தான் திரும்ப திரும்ப போகிறார்கள். புதிதாய் வேறொரு இடத்திற்கு போகவில்லை. பார்த்தார்கள், செய்த தவாஃபை தான் திரும்ப திரும்ப செய்கிறார்கள். ஹஜ்ஜின் என்ன அமல்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறதோ அந்த அமலை தான் வருடம் வருடம் செய்தார்கள். ஆனால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 70 முறை திரும்ப திரும்ப சென்றாலும் அந்த பயணம் அவர்களுக்கு சலிப்பு தட்டவில்லை, அழுத்து போகவில்லை. காரணம், அல்லாஹ்வின் மீது கொண்ட முஹப்பத்தினால் அந்த பயணம் என்பது அவர்களுக்கு முஹப்பத்தை, அந்த இறைக்காதலை தனித்து கொள்ள ஒரு பயணமாய் அமைந்தது. அது ஆஷிக்கின்களுடைய பயணமாய் இருந்ததால் எத்தனை முறை போனாலும் சலிப்பு தட்டாது, எத்தனை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் போக வேண்டும் என்கிற ஆசைதான் அவருடைய உள்ளத்தில் வருமே தவிர மற்ற பொருட்களை பார்ப்பதை போல் அவர்களுக்கு ஒரு அலுப்போ சலிப்போ தட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் இறைக்காதலுக்குள் பயணமாக இருப்பதினால்தான் வழியிலே எத்தனை தடல்கள், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட எப்படியாவது நான் அதை மீறி ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் சிரமங்களை கூட சுமையாக கருதாமல் சுகமாக கருதி ஹஜ் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாற்றை சொல்கிறார்கள். அவர்கள் தன் வீட்டிலிருந்து ஒரு மதிய நேரத்தில் வெளியே வராங்க. வெளியே வந்தால் ஒரு வாலிபர், ஊனமுற்ற வாலிபர், கைகாலெல்லாம் செயலிழந்த வாலிபர் தத்தி தத்தி தன் பித்தட்டையை தரையிலே அழுத்தி தத்தி அவர் வருகிறார். தவழ்ந்து வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம், கடும் வெயில். எவ்வளவு பெரிய வெயில்னு சொன்னா சொல்றாங்க, அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் வீதியிலே தெருவிலே யாரும் இல்லை, கால்நடைகள் கூட இல்லை, ஜீவராசிகள் கூட இல்லை, எந்த மனிதனும் இல்லை. ஆனால் இவர் தத்தி வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் போய் சலாம் சொல்லி அந்த வாலிபரிடத்தில் விசாரிச்ச, எங்க போயிட்டு இருக்கிற இவ்வளவு கடுமையான வெயில்னு. அவர் சொன்னார், நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறேன், காபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சொன்னேன், நான் ரொம்ப வெயில் கடுமையா இருக்கு, வெயில் உஷ்ணம் கடுமையாயிருக்கிறது, எனவே என் வீட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் ஓய்வெடுங்கள், வெயிலின் தாக்கம் குறைந்தது பின்பாக நீங்கள் ஹஜ்ஜுக்காக செல்லலாம் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, உங்களுக்கு கால் இருக்கிறது, எனவே நீங்கள் நடந்து சென்றால் வேகமாக சென்று விடலாம், எனக்கோ கால் இல்லை, நான் தவழ்ந்து தத்தி தான் போக வேண்டும், இடையிலே எங்கேயும் நிற்காமல் எங்கேயும் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து நான் பயணத்தால் தான் ஹஜ்ஜுடைய நாட்களுக்குள் நான் காபாவை போய் அடைய முடியும். எங்காவது ஓய்வெடுத்து விட்டு போனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் சென்றுவிடும், ஹஜ்ஜி என்பது எனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு நான் பயணத்தை தொடருவேன் என்ற போது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான வாகனத்தை நான் ஏற்பாடு செஞ்சு தரேன்டாங்க. உடனே இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த வாலிபர் கோபமுட்டார், கடுமையாய் கோபமுட்டார். மாலிக் இப்னு தீனாரை பார்த்து சொன்னாங்க, என்ன வார்த்தை பேசுகிறீர், உன்னை ஒரு மிகப்பெரிய அறிவாளியாய் நான் நினைத்து கொண்டிருந்தேன், இப்படி அறிவிலியை போல பேசுகிறாயே மாலிக் என்று அவர் சொல்ல, மாலிக் இப்னு தீனாருக்கு என்ன செய்வது என்று புரியல. அப்படி என்ன தப்பா பேசிட்டோம், நல்லதுக்கு தானே சொன்னோம் நினைத்து கொண்டு கேட்டார், நான் என்ன அறிவிலியை போல என்ன பேசிட்டேன், முட்டாளை போல என்ன பேசிட்டேன்னு கேட்டாங்க. அப்பொழுது அந்த வாலிபர் சொன்னார், நான் அல்லாஹ்விற்கு ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை பாவம் செய்துவிட்டு மாறு செய்துவிட்டு அந்த எஜமானை சமாதானம் செய்ய போகிற போது வாகனத்தில் போவது நல்லதா நடந்து போவது நல்லதா என்று கேட்டபோது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிந்து கொண்டார்களுடைய நிலையை. அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள், சரி என்று விட்டு விட்டார். அந்த வாலிபர் அப்படியே தத்தி போயிட்டாரு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு போனேன், ஹஜ்ஜினுடைய அமைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு திரும்பி கொண்டிருந்த போது மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டமாய் குழுமி இருந்தார்கள். என்ன நடக்குதுன்னு கேட்டேன். சொன்னாங்க, அங்கு ஒரு வாலிபர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய அழகான பிரார்த்தனையை கேட்பதற்கு அவரை மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றார்கள். நான் கூட்டத்தை விளக்கி பார்த்தேன், என் ஊரிலே எந்த வாலிபரை பார்த்தேனோ
ஒரு மாற்றுத்திறனாளியா எந்த வாலிபரை பார்த்தேனோ அதே வாலிபர் அங்கே துவா செய்து கொண்டிருந்தார். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், உன்னுடைய அருளினால் நான் இந்த இல்லத்திற்கு வந்து விட்டேன், உன்னுடைய அருளினால் நான் தவாப் செய்து விட்டேன், உன்னுடைய அருளினால் நான் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டேன், உன்னுடைய அருளின் காரணமாக மக்காமே இப்ராஹிம் சஜிதா செய்து விட்டேன், யா அல்லாஹ், ஹஜ்ஜினுடைய எல்லா கிரியைகளும் செய்து விட்டேன், கடைசியாய் இப்பொழுது நான் குர்பானி கொடுக்கணும், ஆனால் நான் ஏழையாக இருக்கிறேன், கொடுப்பதற்கென்று எதுவுமே என்னிடத்தில் இல்லை ரப்பே, இதோ இந்த எஹராம் துணியை தவிர்த்து என்னிடத்தில் சொந்தமா எதுவுமே இல்லை, என்னிடத்தில் குர்பானி கொடுப்பதற்கு எதுவும் இல்லாததினால் என்னையே நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ரப்பே, என் உயிரை குர்பானியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி முடித்தார். மூர்ச்சையிட்டு கீழே விழுந்தார். பார்த்தோம் அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் மரணித்து போனார்கள் என்று மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பெரிய நேசம் இருந்தால், இஷ்க் இருந்தால், மஹப்பத் இருந்தால் தத்தி தத்தி தவழ்ந்து போயிருப்பார். தன்னால் முடியாது என்றிருந்தாலும் கூட எப்படியாவது என் இறைவனின் இல்லத்தை தரிசித்தாக வேண்டும், தவாப் செய்தாக வேண்டும் என்று சென்றார் என்றால் அல்லாஹ்வின் மீது கொண்ட காதல் தான் அந்த பயணத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தது. சுமைகளை கூட சுகமாக அவர்களால் காண முடிந்தது. அல்லாஹ்வின் மீது யார் அதிகமாய் மஹப்பத்தை வைத்திருக்கிறார்களோ அந்த மஹப்பத் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடை கருக்களை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு ஹஜ்ஜி செய்ய அவர்களுக்கு தூண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற உறுதியை கொடுக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட ஆஷிகீன்களாய் நம்மை ஆக்குவானாக. ஹஜ்ஜு